நண்பர்களே வணக்கம். விஜய் பேசுகிறேன். பட் டோட்டல் எக்ஸ்பீரியன்ஸ் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 14 வருஷம் 10 வருஷம் வங்கித்துறையில் பணியாற்றியிருக்கேன். எதுக்காக இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நிறைய பேருக்கு இருக்க மிகப்பெரிய ஒரு பயம் கடனை பற்றி. நான் நிறைய மனிதர்களை சந்திக்கிறேன். நான் இருக்கிறது இப்போ இட்ஸ் லைக் ஏ ஹெச்ஆர் பிஸ்னஸ், ஹியூமன் ரிலேஷன்ஷிப் பிஸ்னஸ், ஹியூமன் ரிசோர்ஸ் பிஸ்னஸில் ஹியூமன் ரிலேஷன்ஷிப் பிஸ்னஸ். என்ன கற்றுக்கிட்டேன் இந்த 10 வருஷத்தில் அப்படின்னு பார்த்தீங்க, கடன்ற ஒரு விஷயம் மிகப்பெரிய அச்சுறுத்தலாக மாறி ஒவ்வொரு நாளும் நம்மளை சாகடிச்சிக்கிட்டு இருக்கு. உண்மையா இல்லையா? கடன் இல்லாமல் யாராவது இருக்காங்களா? இந்த கேள்வியை ஒரு 1000 பேர் இருக்க மீட்டிங்கில் நான் கேட்கும்போது 1 அல்லது 2 பேர் கை தூக்குறாங்க. 1000 பேருக்கு 998 பேர் கடனாளியாக இருக்கும். கடன்றது என்ன? ஒரே விஷயம் சொல்லுவேன், கடன் பட்டான் நெஞ்சம் போல கலங்கினான் இலங்கை வேந்தன் சொல்கிறாங்க. இப்போ கடன்றது எவ்வளோ பெரிய விஷயம். என்னதான் படிச்சிருந்தாலும், எவ்வளோதான் அழகாக இருந்தாலும், எவ்வளோதான் செல்வாக்காக இருந்தாலும், எது இருந்தாலும் ஒரு 10,000 பணம் இல்லாமல் யார்கிட்டயோ ஒருத்தன்ட்ட போய் நம்ம கேட்க போகிறோம். கேட்டவொடனே பணம் கிடச்சிருதா? அமாவாசை, வெள்ளிக்கிழமை, நாளைக்கு வா சாயந்தரம் வா, உட்கார வச்சு காத்திருக்க வச்சு போய் ஒய்ஃபை கூட்டிகிட்டு வா, சைன் பண்ணு, இதெல்லாம் நடக்குதா இல்லையா? 10,000 பணத்துக்காக நம்மளுடைய தன்மானத்தை அடகு வச்சு யாரோ ஒருத்தரோட வீட்டில் போய் உட்காந்து வாசலில் உட்காந்து காத்திருந்து அசிங்கப்பட்டு மனதளவில் நொறுங்கி ஐயோ எவ்வளோ கஷ்டப்பட்டு இதுவும் கிடைக்கலன்னா நாளைக்கு என்ன பண்ணுவேன், எப்படிரா காலில் விடியும், இது தெரியாமல் பயந்து ஒரே ஒரு டைலாக் தான் ஞாபகம் வருது. விவேகானந்தர் சொல்கிறது, வீரனுக்கு ஒரு நாள் தான் சாவு, ஆனால் கோழைக்கு டெய்லி சாவுன்னுவாங்க. கோழைன்ற வார்த்தையை எடுத்து பாருங்கள். கடன்காரனுக்கு டெய்லி சாவு. ஏதோ ஒன்று பண்ணி வேலைக்கு போய் சேர்த்து வைக்க முடியல, சேர்த்து வச்ச பணத்தை நிர்வகிக்க தெரியல, இல்லை பிஸ்னஸ்ன்ற பேரில் இறங்கி ஏதோ ஒன்று பண்ணி என்ன பண்ணணும்னு தெரியாமல் கடனாளி ஆகி 2 விஷயம்தான். ஒன்று ஊரை விட்டு ஓடி, இல்லை சூசைட் ட்ரை பண்ணி ஒவ்வொரு நாளும் செத்து பழைக்கிறவங்கள பார்க்கும்போது தான் இதை நான் பேசணும்னு தோணுச்சு. 10 வருஷம் வங்கித்துறை கற்றுக் கொடுத்த அனுபவம் என்ன. 25,000 பணத்துக்காக என் பொண்ணு கல்யாணம் இருக்குன்னு சொல்லி காலில் விழுந்தவங்களும் எனக்கு தெரியும். அதே சமயம் இன்னொரு விதம் யோசிச்சு பாருங்கள், மால்லையும் பப்புலையும் ஒரு ஃப்ரெண்ட்ஸுக்காகவோ ரிலேட்டிவ்ஸ்க்காகவோ ஒரு கெட் டுகெதருக்காகவோ ஒரு 25,000 செலவு பண்ணுறவங்க இருக்காங்களா? இதே ஊரில் 25,000 எப்படி ஒரு பொண்ணோட வாழ்க்கையை மாற்றுது. ஆனால் 25,000 ஒரு என்ன சொல்ற என்டர்டெயின்மெண்ட் டூலாக மாறுது. அந்த பணம் நம்மள்ட்ட என்ன தப்பு இருக்குது? பணம் ஏன் நமக்கு வரல? பணத்தை ஏன் சம்பாதிக்க தெரில? சம்பாரித்த பணத்தை ஏன் நிர்வகிக்க தெரில? பணம் சம்பாதிக்கிறது ரொம்ப கஷ்டமாக, சம்பாரித்த பணத்தை மெயின்டைன் பண்ணி அந்த பணத்தை வச்சு சந்தோஷமாக லைஃப் ஸ்டைலை கொண்டு போகிறது கஷ்டமா? லைஃப் இருக்குது, லைஃப் ஸ்டைல் இருக்கா? ஒவ்வொரு நாளும் எப்படா விடியும் தெரியாமல் இருக்கும். ரொம்ப கஷ்டமாக இருக்குது. இதுக்கு என்ன பண்ணணும்? கடனை பற்றி பணத்தை பற்றி நமக்கு தெரியுது. இந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்கு நம்ம என்ன பண்ணணும்? ஃபஸ்ட்டு பணத்தை பற்றிய புரிதல் இருக்கான். முதல்ல பணத்தை பற்றிய புரிதல் இருந்தவங்களுக்கு பணம் ஒரு சம்பாதிக்கிறது கஷ்டம் இல்லை, சம்பாரிச்சு பணத்தை அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போகிறது கஷ்டம் இல்லை. ஒரு தடவை என்னோட பாஸோட நான் போயிட்டு இருந்தேன். சென்னையில் இருக்க மவுண்ட் ரோடு உங்களுக்கு தெரியும். போகும்போது என் பாஸ் என்கிட்ட கேட்டார், எவ்வளோ 100 கோடி சம்பாதிக்கிறவங்க எத்தனை பேர் சென்னையில் இருப்பாங்கன்னு கேட்டார். நான் சொன்னேன் ஒரு 1000 பேர் அப்படின்னு. அப்போ அவர் சொன்னார், மவுண்ட் ரோட்டில் இருக்கிற ஒவ்வொரு பில்டிங்கையும் பார்த்துட்டு வாங்க, இதோட ஒர்த்து எவ்வளோ இருக்குன்னு நினைங்க. இப்போ சொல்லுங்கள் யோசிச்சு, மவுண்ட் ரோடு மட்டுமா இருக்குது? எத்தனை ரோடுகள் இருக்குது? எத்தனை ரோடுகளில் எத்தனை பில்டிங்ஸ் இருக்குது? எத்தனை காஸ்ட்லியான கார்கள் இருக்குது? ஆடி i8 வர்ற ஊர் இது சென்னை, சரியா? அப்போ பணம் எங்கே இருக்குது? 80-20 ரூல்னு சொல்லுவோம். இந்தியாவில் இருக்க பெரும்பான்மையான பணங்கள் ஒரு 20% பீப்புள்கிட்ட தான் இருக்குது. ஒட்டுமொத்த சொத்து, ஒட்டுமொத்த பணம், ஒட்டுமொத்த டிசிஷன் மேக்கிங் அந்த 20% பீப்புள்கிட்ட தான் இருக்குது. டோட்டல் 80% 20% பீப்புள்கிட்ட இருக்குது. மீதி இருக்கிற 20% பீப்புளுக்கு 20% பணத்துக்காக, செல்வாக்குக்காக, சொத்துக்காக தான் மீதி இருக்க 80% பீப்புளாக இருக்கும். யோசிச்சு பாருங்கள், 80-20 ரூல் இருக்குது. அந்த 80-20 ரூலை வச்சு சம்பாதிக்கிறதுக்கு வழி இருக்கா? காலையிலேருந்து நாம் சாயந்தரம் வரைக்கும் செய்கிற காரியம் 30 நாள் கழித்து ஒரு வேலையில் இருக்கும்போது சேலரியாக மாறுது, பிஸ்னஸில் இருக்கும்போது வருமானமாக மாறுது. நான் என்ன கேட்குறேன்னா, நம்மளோட காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் நம்ம யூஸ் பண்ணுற அன்ப்ரொடக்டிவ் டைமை மாற்ற தெரியுதா? நம்ம பண்ணுற ஒவ்வொரு காரியங்களும் நம்ம பணத்தை சம்பாதித்து கொடுக்குதா? நம்ம எதிர்பார்க்குற லைஃப் ஸ்டைலை, ட்ரீம் வாழ்க்கையை நோக்கி கொண்டு போதா? ஜஸ்ட் லைக் தட் ஒரு நாளை நம்ம ஒரு டைம் பாஸிங்காக மாத்திரமா? யோசிச்சு பாருங்களேன். டைம் பாஸர்ஸ் இல்லை, நம்மள பல பேர் டைம் கில்லர்ஸாக இருக்கும். டைம் கில்லர்ஸ்னான்றது கொண்டுகிட்டு இருக்கும். காலைல எந்திரிச்சு சாயந்தரம் வரைக்கும் யோசிச்சு பாருங்கள். நைட்டு படுக்கும்போது ஒரு நிமிஷம் யோசிச்சு பாருங்கள். காலையிலேருந்து நம்மளோட எதிர்காலத்துக்காக, நாளைக்காக என்ன பண்ணியிருக்கோம்?
மிகப்பெரிய ஏமாற்றம் தான் மிச்சம். ஏதோ ஒரு வேலைக்கு சேர்றது கஷ்டப்பட்டு சேர்ந்து 10 வருஷம் கழிஞ்சு கல்யாணம் பண்ணி ஒரு குழந்தையோ 2 குழந்தையோ பெற்றுட்டு திரும்பி பார்க்கும்போது எல்லாம் ஜீரோவாக இருக்கும். புறப்பட்ட இடத்துலேயே நின்றுட்டு இருப்போம், அதுலேயும் கடனோட. இந்த மாதிரி நிலைமையை மாற்றுறதுக்கு ஏதாவது ஒரு விஷயம் இருக்கா? ஒரே ஒரு நிமிஷம் ஒரு முடிவு எடுங்க. முதல்ல அன்ப்ரொடக்டிவ் டயத்தை ப்ரொடக்டிவ் டைமாக மாற்றுறதுக்கு என்ன பண்ணணும்? இதை நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னு சொன்னால் டைம் மேனேஜ்மெண்ட். டைம் மேனேஜ்மெண்ட்னா என்ன? டைமை எப்படி நிர்வகிக்க தெரியணுன்றதை முதல்ல முடிவு பண்ணுங்கள். டைமை நிர்வகிக்க தெரிஞ்சவனுக்கு ஆட்டோமேட்டிக்காக அடுத்தது பணத்தை நிர்வகிக்கிறதுக்கான ஒரு விஷயமும் தெரிய வரும். டைம் தான் பணம், டைம் தான் எல்லாமே, டைம் தான் வாழ்க்கை. அதனால் டோன்ட்